நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த வார்த்தையானது திரும்ப திரும்ப இஸ்ரேல் மக்களுக்கு நினைவூட்டப்பட்டு கொண்டே இருந்தது. எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் மீட்கப்பட்ட பிறகு சீனாய் மலையில் இறைவன் இஸ்ரேலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இது அமைகிறது. அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிற ஆண்டவர், இந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கிற போது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். விடுதலை பயண புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை, லேவியர் புத்தகம் 26வது அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை மற்றும் இறைவாக்கு புத்தகங்களிலும் கூட, குறிப்பாக எரேமியா 7:6 மற்றும் எசேக்கியேல் இறைவாக்கினர் 34:24 ஆகிய பல இடங்களிலே நாம் இந்த இறைவார்த்தை திரும்ப திரும்ப இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருப்பதை, நினைவூட்டப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இஸ்ரேல் மக்கள் தாங்கள் இறைவனின் கட்டளையை கடைபிடிக்கின்ற போது தங்களுக்கு விண்ணக வாழ்வும் அல்லது இறைவனுக்கு உரியவர்கள் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையும் கட்டாயமாக்கப்படுகிறது என்கின்ற ஒரு மனநிலையை கொண்டவர்களாக மாறி போனார்கள். நான் சட்டங்களை கடைபிடிக்கிறேன், எனவே நான் இறைவனுக்கு ஏற்புடையவனாகிறேன். நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், எனவே விண்ணக வாழ்வு என்பது எனக்கு உரிமையாகிறது என்று இறைவனுடைய அருள் வரங்களினால்தான் தாங்கள் மீட்கப்படுகிறோம் அல்லது இறைவனுடைய அருளினால்தான் தாங்கள் வாழ்வு பெறுகிறோம் என்பதை மறந்து போய் தங்களுடைய கீழ்ப்படிதல், சட்டங்களை தாங்கள் கடைபிடிப்பது தங்களுக்கு வாழ்வை கொடுக்கும் என்று சட்டங்களை அவர்கள் முன்னிறுத்தி கொள்ளவும், சட்டங்கள் தான் முக்கியமானது என்கின்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் அவர்கள் மாறிப்போனார்கள். இதன் காரணமாக ஏதோ அவர்கள் சட்டங்களை கடைபிடித்து விட்டால் இறைவன் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது அல்லது இறைவன் அவர்களுக்கு அருள் கொடுப்பது என்பது கட்டாயம் என்கின்ற ஒரு மனப்பான்மையும் ஒரு மனத்திமிரும் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஏதோ நான் சட்டத்தை கடைபிடித்து விட்டேன், எனக்கு இதை கொடு என்று கடவுளை கட்டாயப்படுத்துவதற்கான ஒரு துருப்புச் சீட்டாக அவர்கள் சட்டங்களை கடைபிடிப்பதை நினைத்து கொண்டார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தியும் சரி, இன்றைய முதல் வாசகம் சரி, ஒரு கருத்தை நம் முன்னால் மிக ஆழமாய் பதிய வைக்க விரும்புகிறது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுவார், வெளிவேடமாகிய பரிசேயரின் புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் வெளியிலே சட்டங்களை கடைபிடிப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள், உண்மையிலேயே அவர்கள் மனமானது இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதமான வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்கான ஒரு நிலையிலே இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து நாம் சில நாட்களாக ரோமையருக்கு பவுலடியார் எழுதிய கடிதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதிலே பவுலடியார் மிக அழுத்தமாக இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறார். ஏனென்றால் தொடக்க காலத்தில் கிறித்தவர்களாக மாறிய யூதர்களும் கூட இந்த ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். நான் ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை கடைபிடித்துக் கொள்ளுகிறேன், எனவே எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு மீட்பு உண்டு என்கின்ற ஒரு மனப்பான்மையிலே அவர்கள் இருக்கின்ற போது பவுலடியார் அழுத்தமாய் சொல்லுவார். ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக கூறி பவுலடியார் சொல்லுகிற கருத்துக்கள் மிக சிறப்பானவை. ஏனென்றால் யூதர்கள் எப்படி சட்டங்கள் தான் தங்களுக்கு வாழ்வு தரும் என்கின்ற மனப்பான்மையை கொண்டிருந்தார்களோ அப்படி அல்ல, மாறாக இறைவனை நாம் முழுமையாக நம்புகிற போது, இறைவனை நாம் முழுமையாக விசுவசிக்கிற போது மட்டும்தான் நாம் இறைவனின் பிள்ளைகளாக மாறுகிறோம், ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம் என்ற கருத்தை அழுத்தமாய் நம்முடைய மனங்களிலே பதிய வைக்க பவுலடியார் விரும்புகிறார். நம்ம எல்லோருக்கும் மிக அதிகமாக தெரிந்த இந்த இறைவார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏனென்றால் சட்டங்களை கடைபிடித்துக் கொள்வதனாலே எனக்கு வாழ்வு வந்து விடுவதில்லை, மாறாக நான் இறைவனை நம்புகிறேன், இறைவனை விசுவசிக்கிறேன், இறைவன் மீது முழுமையாக அசைக்க முடியாத என்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேன், அதன் காரணமாகத்தான் நான் வாழ்வை பெற்றுக்கொள்கிறேன்.
இறைவனை நம்புவதும் இறைவனை விசுவசிப்பதுமே கூட இறைவன் கொடுக்கிற அருளினால் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அப்படி இறைவனை நம்புகிற போது, இறைவனை விசுவசிக்கிற போது மட்டும்தான் நான் கட்டளைகளை கடைபிடிப்பதற்கான தகுதியுள்ளவனாக மாறுகிறேன். எனவே எனக்கு வாழ்வானது, நான் சட்டத்தை கடைபிடிக்கிறேன், எனவே எனக்கு அது தரப்பட வேண்டியது கட்டாயம் என்று இறைவனை கட்டாயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருந்துவிட முடியாது. மாறாக நான் இறைவனை நம்புவது அவருடைய அருளினாலே, அந்த விசுவாசத்தினால்தான் நான் இறைவன் தருகிற வாழ்வையும் இறைவன் தருகிற மீட்பையும் இறைவன் தருகிற அருளையும் பெற்றுக்கொள்கிறேன் என்கின்ற தெளிவான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற மறைசாட்சியான புனிதரும் கூட இதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறார். அந்தியோகு நகர இன்யாசியார் திருத்தூதரான அல்லது அப்போஸ்தலரான யோவானினுடைய சீடராக இருந்தவர். போலிகார்ப் என்கின்ற புனிதரும் இந்த அந்தியோகு இன்யாசியாரும் திருத்தூதரான யோவானின் சீடர்களாக இருந்தவர்கள். அவரிடமிருந்து இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டவர்கள். அந்தியோகு நகரத்தினுடைய ஆயராக இந்த இன்யாசியார் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். கிபி 107 ஆண்டிலே ட்ராஜன் என்கின்ற ரோமை அரசன் தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்று அவனுடைய ஆட்சியில் இருந்த அனைத்து மக்களையும் கட்டாயப்படுத்துகிறான். கிறித்தவர்கள் அதற்கு இணங்கி போகாததினாலே, அவர்களுடைய விசுவாசத்தின் காரணமாக, ஆண்டவரை அவர்கள் நம்பியதன் காரணமாக, இந்த அரசனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணமாக ஆயிரக்கணக்கான கிறித்தவர்கள் அந்த கொலோசையம் எனப்படுகின்ற அந்த விளையாட்டு அரங்கில சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். தங்களுடைய இரத்தத்தை ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்திற்காக சிந்தி மறை சாட்சிகளாக மரித்து போனார்கள். அப்படி அந்தியோகு நகர இன்யாசியாரும் கைது செய்யப்பட்டு ரோமை நகருக்கு அவர் சிறை கைதியாக அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி செல்லுகின்ற போது தன்னுடைய மக்களுக்கு இன்னும் விசுவாசத்திலே ஆழப்பட வேண்டும் என்பதற்காக 7 கடிதங்களை அவர் தன்னுடைய மக்களை விசுவாசத்திலே ஆழப்படுத்துவதற்காக எழுதினார். தன்னுடைய குறிப்பிலே அவர் குறிப்பிடுவார், நான் இந்த சிங்கங்களின் பற்களினாலே அரைக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த சுவையுள்ள அப்பமாக மாற வேண்டும், அதற்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மறைசாட்சியத்தையும் கூட இறைவனுக்கு தான் தருகிற காணிக்கையாக அந்தியோகு இன்யாசியார் வெளிப்படுத்துகிறார். இவருடைய வீரமான மரணம் தொடக்க கால கிறித்தவர்களுக்கு மிக அதிகமான விசுவாச ஆழத்தையும் ஆர்வத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது. அவரை போல தாங்களும் இறைவன் மீது ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்கின்ற உந்துதலை அவர்களுக்கு கொடுத்தது. ஆண்டவரே எனக்கு அருமையானவர்களே, பல வேளைகளிலே நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மைக்கு ஆளாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்கிறது. நான் மிக நல்ல கிறித்தவனாக இருக்கிறேன், எல்லா சட்டங்களையும் நான் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன், திருச்சபை என்னையெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் தவறாமல் கடைபிடித்து இருக்கிறேன், எனவே இறைவன் எனக்கு அருள் தர வேண்டியது கட்டாயம் என்று நம்முடைய கிறித்தவ கடமைகளை பின்பற்றுவது இறைவன் நமக்கு அருள் தருவதற்கான ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துகின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்துவிட முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சட்டங்களை கடைபிடிப்பதால் அல்ல, நீங்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதால் அல்ல, மாறாக என் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அன்பினாலே, ஆழமான விசுவாசத்தினாலே வாழ்வை பெற்றுக்கொள்கிறீர்கள், அருள் பெற்றுக்கொள்கிறீர்கள், மீட்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். எனவே அடிப்படை தேவை விசுவாசம், அடிப்படை தேவை இறைவன் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை. அப்படி ஆழமான விசுவாசமுள்ள இறைவனின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். திரு இருதய ஆண்டவருடைய அன்பு நம்மை என்றும் நிறைத்து காக்கட்டும். ஆமென்.